10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.6 7th sum பாருங்க. Prove that sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x into 1 plus 2 cos x னு proof பண்ண சொல்றாங்க. ஓகே, sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x into 1 plus 2 cos x அப்படின்னு proof பண்ண சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LHS சைடு கொடுத்துருக்கதை எடுத்துக்கிறேன். LHS சைடு என்ன கொடுத்துருக்காங்க? sin x plus sin 2x plus sin 3x எல்லாமே sin. கரெக்டுங்களா? எல்லாமே அடிஷன் பாருங்கள் சைனில் இருக்குது. ஓகே ரைட். இப்போ இந்த ஃபார்முலா அடிஷன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துடுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி. கரெக்டாக? சைன் சி ப்ளஸ் சைன் டி அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டாக? ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துரு. சைன் சி ப்ளஸ் சைன் டி அப்படிங்கிறப்ப சைன் சி ப்ளஸ் சைன் டி அப்படிங்கிறப்ப ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துருங்க. 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டுங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல LHS சைடில் sin x ப்ளஸ் sin 2x ப்ளஸ் sin 3x இருக்குது இல்லைங்களா? ரைட்டு. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். அதாவது இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸையும் இப்போ இந்த ஃபார்முலா சைன் சி ப்ளஸ் சைன் டி இங்கே 3 சைன் இருக்குது இல்லையா அடிஷனில், எனி 2 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டி அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸையும் இங்கே வரக்கூடிய சைன் 3x இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா சைன் எக்ஸுக்கும் சைன் 3xையும் ஆட் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சைன் 2x அப்படியே வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். அதனால் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். ஆர்டர் வைஸ் எழுதுறப்ப இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய சைன் 3x எது பெருசாக இருக்குது? சைன் 3x பெருசாக இருக்குது. அதனால் சைன் 3xை முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ சைன் 3x அதை எழுதிக்கிட்டு ப்ளஸ் போட்டு இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸ் எழுதுறேன். கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு சைன் எக்ஸையும் சைன் 3xையும் ஆட் பண்ணுறேன். சைன் 3x வந்து எக்ஸை விட சைன் 3x பெருசு, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அப்போ சைன் 3x ப்ளஸ் இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய சைன் 2x அப்படின்னு. ஓகே, இப்போ இது ரெண்டும் பாருங்கள் சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள். சைன் சி ப்ளஸ் சைன் டி. ஓகே, அப்போ என்ன ஒரு ஃபார்முலா படி 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2. சி வேல்யூ என்னனுக்கு 3x ப்ளஸ் டி வேல்யூ என்னனுக்கு x. அப்போ 3x ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3x மைனஸ் டிக்கு வேலை எக்ஸ் இருக்குது. அப்போ 3x மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஓகேவா? சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2. அப்போ 3x ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 3x ஓகே சி மைனஸ் டி டிவைட் பை 2. அப்போ காஸ் சி மைனஸ் டிங்கிறப்ப 3x மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 ப்ளஸ் இங்கே வரக்கூடிய சைன் 2x அப்படிங்குது. கரெக்டுங்களா? ரைட். அப்போ 2 sin 3xையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் 4x அப்படிங்கிறப்ப அந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2x. 4x வரும் நியூமரேட்டரில். 4x டிவைட் பை 2 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2x. அப்போ சைன் 2x போடுறேன். ஓகேவா? அப்போ 3x ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இதை சிம்பிளை பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? 2x அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அடுத்து காசு 3x மைனஸ் எக்ஸ் 3xல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x கிடைக்குமா? 2x டிவைட் பை 2 2 கேன்சலாக எது மட்டும் கிடைக்கும்? எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? 2 sin 2x இங்கே வரக்கூடிய காஸ் 3x மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப 2x டிவைட் பை 2 எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வரக்கூடிய சைன் 2x எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 2 sin 2x காஸ் எக்ஸ் ஒரு டேர்மு ப்ளஸ் சைன் 2x இது ஒரு டேர்ம். ஓகே, ரெண்டுலேயும் காமனாக என்ன வெளியே எடுத்துக்கலாம்? சைன் 2xை வெளியே எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ சைன் 2xை வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் 2xை வெளியே எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் 1 அப்படின்னு. ஓகே, அப்போ சைன் 2x இன்ட்டு இதை ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். என்னென்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? சைன் 2x இன்ட்டு 1 + 2 காஸ் எக்ஸ்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு என்ன கிடச்சிருக்கு? சைன் 2x இன்ட்டு 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ சைன் 2x இன்ட்டு 1 + 2 காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அதான் RHS சைட், அதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போகும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள் 8th sum. Prove that sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? tan 3x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா?
ஓகே அப்போ sin 4x ப்ளஸ் sin 2x அப்போ sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா தெரியணும் டிவைடில் cos 4x ப்ளஸ் cos 2x அப்போ cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா தெரியணும் கரெக்டுங்களா அது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும் tan 3x அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு ப்ரூஃப் பண்ண முடியும் ஓகே சொல்யூஷனை பாருங்கள் we know that sin c ப்ளஸ் sin d குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin c ப்ளஸ் d டிவைடு பை 2 cos c மைனஸ் d டிவைடு பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா கரெக்டுங்களா sin c plus sin d குரிய ஃபார்முலா 2 sin c plus d divided by 2 into cos c minus d divided by 2 அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகே அதே மாதிரி cos c டினாமினேட்டரில் cos 4x plus cos 2x இருக்குது இல்லையா அப்போ ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடணும் cos c plus cos d plus cos d குரிய ஃபார்முலா 2 cos c plus d divided by 2 into cos c minus d divided by 2 அப்படிங்கிறது ஓகேவா sin c plus sin d குரிய ஃபார்முலா 2 sin c plus d divided by 2 cos ஓகே 2 sin cos c plus d divided by 2 c minus d divided by 2 அதே மாதிரி ரெண்டுமே cos அடிஷனில் இருக்கிறப்ப 2 cos அப்படின்னு எழுதணும் ஆங்கிள் பாருங்க c plus d divided by 2 ஃபர்ஸ்ட் அடுத்ததுக்கு c minus d divided by 2 ஓகேவா ரைட் இப்போ therefore LHS சைடு எடுத்துக்கிறேன் sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x அப்படின்னு ஓகேவா LHS சைடு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு sin c plus sin d ஃபார்முலா உனக்கு தெரியும் அப்போ அதில் வரக்கூடிய அந்த cக்கு என்னென்னு அப்ளை பண்ணுறீங்க 4xன்னு போடுங்க dக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க 2xன்னு போடுங்க சரியா sin c plus sin d அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல cக்கு 4x dக்கு 2x அப்படின்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் sin 4x plus sin 2xக்கான எக்ஸ்பிரஷன் கிடச்சிடும் சரியா அப்போ 2 sin எழுதிக்க c plus d அப்போ இங்கே என்ன வரும் 4x இங்கே வரக்கூடிய 2x அப்போ 4x plus 2x divided by 2 into cos அப்படின்னு எழுதிக்க c minus d divided by 2 c வேல்யூ என்னது 4x minus dங்கிறது 2x அப்போ 4x minus 2x divided by 2 கரெக்டா அப்போ sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப sin 4x plus sin 2x என்ன கிடைக்குது 2 sin 4x plus 2x divided by 2 cos 4x minus 2x divided by 2 னு கிடைக்குது ஓகே டிவைடு cos 4x plus cos 2x க்கு இதுக்கு cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க என்ன வரும் 2 cos அப்போ 2 cos c plus d c வேல்யூ 4x plus போட்டுக்கோ d வேல்யூ 2x 4x plus 2x divided by 2 into cos ஓகே c minus d divided by 2 அப்போ 4x minus இங்கே வரக்கூடிய 2x 4x minus 2x divided by 2 அப்படின்னு ஓகே அப்போ cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப cos 4x plus cos 2x இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது 2 cos 4x plus 2x divided by 2 cos 4x minus 2x divided by 2 அப்படின்னு கிடைக்குது ஓகே இப்போ சிம்ப்ளை பண்ணுங்க 2 அப்படியே வச்சுக்கோ sin 4 plus 2 4xையும் 2xையும் ஆட் பண்ணால் 6x divided by 2 2ஆல் கேன்சல் பண்ணு 6ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 3x வருமா அப்போ 2 sin ஓகே மேலே 4 plus 2x ஆட் பண்ணால் 6x அப்படிங்கிறப்ப 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3xன்னு கிடைக்கும் அப்போ sin 3x அப்படின்னு ஓகேவா into cos 4x minus 2xங்கிறது 2x divided by 2 கேன்சலாக இது மட்டும் கிடைக்கும் x மட்டும் கிடைக்கும் அப்போ cos x அப்போ நியூமரேட்டரில் சிம்ப்ளை பண்ணால் 2 sin 3x into cos x அப்படின்னு கிடைக்கும் ஓகே டினாமினேட்டரில் 2 அப்படியே போட்டுக்கோ cos 4x plus 2xனா 6x 2ஆல் டிவைட் பண்ண 6 by 2 என்ன ஆடும் 3x அப்போ cos 3x into cos 4x minus 2xனா 2x வருமா 2x divided by 2 கேன்சலாக இது மட்டும் கிடைக்கும் x மட்டும் கிடைக்கும் அப்போ சிம்ப்ளை பண்ணால் cos x அப்படின்னு ஓகே அப்போ நியூமரேட்டரில் 2 sin 3x into cos x வருது டினாமினேட்டரில் 2 cos 3x into cos x அப்படின்னு கிடைக்குது ஓகே ரைட் இப்போ மேலே கீழேயும் 2 கேன்சல் பண்ணுங்க அதே மாதிரி இங்கே வரக்கூடிய cos x கேன்சல் பண்ணுங்க அப்போ நியூமரேட்டரில் sin 3x இருக்குது டினாமினேட்டரில் cos 3x இருக்குது அதை மட்டும் எழுதிக்கிறேன் ஓகே 2 cos x மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகி sin 3x divided by cos 3x அப்படின்னு கிடைக்குது ஓகே sin by cos என்னன்னு தெரியும் tan அப்புறம் ஆர்குமெண்ட் பாருங்கள் இதுவும் 3x இதுவும் 3x ஓகே அப்போ ஆர்குமெண்ட் சேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப sin by cos எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் tan அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ tan 3x அப்படிங்கிறது தான் ஓகே அதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு அப்போ என்ன கிடைச்சிச்சு உனக்கு sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2xக்கான வேல்யூ என்னன்னு கிடைக்குது tan 3x அப்படின்னு கிடைச்சிச்சு ஓகேவா ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே அடுத்து 9th சம் பாருங்கள் ப்ரூவ் தட் 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x equal to 4 cos x into cos 2x into cos 3x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க சரியா 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x இதுக்கான வேல்யூ என்னன்னு இது ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 4 into cos x into cos 2x into cos 3x அப்படின்னு ஓகே LHS சைடு எல்லாமே அடிஷனில் இருக்குது RHS சைடு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா அப்போ இங்கே வரக்கூடிய அடிஷனை நீ என்ன செய்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணினா முடிஞ்சிச்சு ஓகே
ரைட். இங்கே பாருங்கள் காஸ் 2x காஸ் 4x ப்ளஸ் காஸ் 6x எல்லாமே அடிஷனில் இருக்கா? ரைட். அப்போ அடிஷனில் இருக்குது அப்படிங்கிறப்ப அடிஷனை நீ எதுக்கு மாற்றணும்? எல்லாமே இங்கே பாருங்கள், இதில் அடிஷன் எல்ஹெச்எஸ் சைடில் அடிஷனில் இருக்குது, ஆர்ஹெச்எஸ் சைடு என்னவே எல்லாமே எப்படி மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, அப்போ ஃபார்முலா மைண்டு கொண்டு வா. எல்லாமே காஸ் தானே. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2. ஓகேவா, 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, ரெடி. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படின்னு. ஓகேவா, ரைட். எல்ஹெச்எஸ் சைடு பார்ட் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் சைடு என்ன வந்திருக்கு? 1 ப்ளஸ் காஸ் 2x ப்ளஸ் காஸ் 4x ப்ளஸ் காஸ் 6x அப்படின்னு கிடைக்குதா? ரைட். இந்த 1 அப்படின்னு வருது இல்லைங்களா? ரைட். எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இப்படி இந்த அடிஷனில் இருந்துச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே எல்ஹெச்எஸ் சைடு என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்குது. கரெக்டாக 1 வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? 1 வந்திருக்கு. அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2x அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த காஸ் 4x காஸ் 6x இது பார்த்தீங்கன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா ரிமைனிங் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 1 ப்ளஸ் காஸ் 2x இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது இல்லையா? காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இது ரெண்டும் ஒரு டேர்மாக எடுத்துக்கோ. காஸ் 4x ப்ளஸ் காஸ் 6 இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது காஸ் 2x. இப்போ இந்த 1 நீ எதுக்கு மாற்றிக்கணும்? காசுக்கு மாற்றணும். அப்படி மாற்றினா தான் இது ரெண்டும் ஒரு டேர்ம் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. காஸ் 4xையும் காஸ் 6xையும் என்ன செய்யலாம்? காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த 1 என்ன செய்யணும் அப்படின்னா காஸ் ஃபார்முலாவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த 1 அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரேன்? காஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரேன். ஓகே, ரைட். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் 0வோட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். காஸ் 0க்கு வேல்யூ என்னன்னு தெரியும்? 1. ஓகேவா, காஸ் 0க்கு வேல்யூ என்னன்னு தெரியும்? 1. அப்போ இங்கே வரக்கூடிய 1 அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1க்கு பதில் எப்படி எழுதிக்கிறேன்? காசு 0 டிகிரி. இங்கே எல்லாமே எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 2x 4x 3x ஆர்குமெண்ட் எல்லாமே எக்ஸோட ஜாயினாக இருக்குது. அப்போ 1 அப்படிங்கிறப்ப காசோட ஆங்கிள். ஓகே, 1 அப்படின்னா காசோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்? 0 டிகிரிக்கு. அப்போ காஸ் 0 இங்கே எல்லாத்துலேயுமே ஆர்குமெண்ட்டில் எக்ஸ் இருக்கிறனால 0x அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, இங்கே வரக்கூடிய 1 இந்த இதில் இந்த சம்மில் இதுதான் மறந்துடக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனில் இருக்குது. எல்ஹெச்எஸ் சைடு எல்லாமே அடிஷனில் சம்மில் இருக்குது. ஆர்ஹெச்எஸ் சைடு எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ காசு எல்லாமே இத்தனைக்கும் சொல்லப்போனால் இந்த பக்கமும் பாருங்கள் எல்லாமே காசு தான் வந்திருக்கு. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நம்ம அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்டில் என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம்? 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டிவைட் பை 2 அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைடில் 1 ப்ளஸ் காஸ் 2x இது ரெண்டையும் நீ என்ன செய்யணும்? காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு மாற்றிக்கணும். ஆல்ரெடி காஸ் 4x காஸ் 6x இது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி வரக்கூடிய இந்த 1 நீ என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படிங்கிற டைப்புக்கு நீ கொண்டு வரணும். கரெக்டுங்களா? ரைட். அப்போ 1 அப்படிங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும்? 0வுக்கு கிடைக்கும். கரெக்டாக, காசோட இந்த 1ங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும்? 0வுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 1க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா காஸ் 0x அப்படின்னு போட்டுக்கிறேன். 1க்கு பதிலாக என்ன ஆங்கிள் போட்டுக்கிறேன்? காசு 0x ப்ளஸ் இங்கே வரக்கூடிய காஸ் 2x ப்ளஸ் காஸ் 4x காஸ் ப்ளஸ் காஸ் 6x அப்படியே வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறேன். இது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ப்ளஸ் அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். காஸ் சி ப்ளஸ் காஸ் டி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்முலா. அடுத்து இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். காஸ் 4x ப்ளஸ் காஸ் 6 இது ரெண்டையும் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 காசு. ஓகேவா, 2 காஸ் சி ப்ளஸ் டி அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும்? சி வேல்யூ 0x, டி வேல்யூ என்ன உனக்கு? 2x. அப்போ 0x ப்ளஸ் 2x டிவைட் பை 2. கரெக்டாக ஃபார்முலா பார்த்துக்க. காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு என்ன ஃபார்முலா? 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2. கரெக்டாக, அப்போ 2 காஸ் சி ப்ளஸ் டி சி வேல்யூ 0x ப்ளஸ் டி வேல்யூ 2x. அப்போ 0x ப்ளஸ் 2x டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 சி வேல்யூ 0x minus d value 2x divided by 2. ஓகேவா, அப்போ 2 cos. ஓகே, cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 2 cos 0x plus 2x divided by 2 cos 0x minus 2x divided by 2 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்த 2 டைம் எடுத்துக்கோ. cos 4x plus cos 6x இருக்கா, இது ரெண்டையும் cos c plus cos d ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ 2 cos அப்படின்னு போட்டுக்கோ. 2 cos c plus d divided by 2 c வேல்யூ 4x. ஓகே, சி வேல்யூ 4x, அதேமாதிரி டி வேல்யூ 6x. அப்போ 4x ப்ளஸ் 6x டிவைட் பை 2. ஓகேவா, 2 காஸ் 4x ப்ளஸ் 6x டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2. அப்போ 4x மைனஸ் 6x டிவைட் பை 2 அப்படிங்கிறது. ஓகே ரைட், அப்போ 2
ஓகே அப்போ 2 காஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் 6x டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 4x மைனஸ் 6x டிவைட் பை 2 அப்படின்னு. ஓகே ஃபஸ்ட் ரெண்டு டேர்மு எடுத்துக்கிட்டு காசி ப்ளஸ் காஸ்டி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி ப்ளஸ் போட்டுக்கோ. அடுத்த ரெண்டு டேர்மும் எடுத்துக்கிறேன். காசி ப்ளஸ் காஸ்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் 2 காஸ் 4x ப்ளஸ் 6x டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 4x மைனஸ் 6x டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ரைட். இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 2 காசு ஜீரோவையும் இந்த 2வையும் ஆட் பண்ணால் 2x 2x டிவைட் பை 2 கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும்? எக்ஸ் மட்டும் கிடைக்கும். கரெக்டாக ஜீரோவையும் 2வையும் ஆட் பண்ணால் 2x டிவைட் பை 2 கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ காஸ் எக்ஸ். அடுத்து இங்கே வரக்கூடிய காசு அப்படியே போட்டுக்க. இங்கே 0x மைனஸ் 2x ஜீரோவையும் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2x. ஓகே மைனஸ் 2x டிவைட் பை 2 கிடைக்குமா? 2 கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே காஸ் ஆஃப் இங்கே எடுத்தால் மைனஸ் 2x டிவைட் பை 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்குது. ஓகே ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் அப்படியே எழுதிக்க 4x ப்ளஸ் 6x ஆட் பண்ண என்ன உனக்கு 4 ப்ளஸ் 6 10. அப்போ 10x டிவைட் பை 2ன்னு வருமா? 4xையும் 6xையும் ஆட் பண்ணால் 10x டிவைட் பை 2. ஓகே 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 5x. அப்போ காஸ் 5x அப்படின்னு கிடைக்குது. கரெக்டான பாருங்கள். 4x ப்ளஸ் 6x ஆட் பண்ணால் 10x டிவைட் பை 2. மேலே வரக்கூடிய 10 கீழே 2. 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ காஸ் 5x அப்படிங்குது. ஓகே அடுத்து காஸ் போட்டுக்க. 4x மைனஸ் 6x 4 மைனஸ் 6 அப்படின்னா மைனஸ் 2x. 4xல மைனஸ் 6x போச்சுன்னா மைனஸ் 2x. 4 மைனஸ் 6 வேல்யூ என்ன உனக்கு? மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2x டிவைட் பை 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ காஸ் மைனஸ் எக்ஸ் அப்படிங்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 காஸ். ஓகே இந்த இடத்துல இது சிம்ப்ளை பண்ணால் காஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இந்த 4x ப்ளஸ் 6x சிம்ப்ளை பண்ணால் டிவைட் பை 2 சிம்ப்ளை பண்ணால் 5x காஸ். அடுத்த டைம் சிம்ப்ளை பண்ணுறப்ப காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். உனக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது காஸ் டீட்டா அப்படின்னு. காசோட ஆர்குமெண்ட்டில் மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதிவிக்கீங்க? ப்ளஸ் போட்டு அப்படியே எழுதிப்போம். நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? அப்போ 2 காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்க. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? ஓகே காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் 5x அப்படியே வச்சுக்கோ. இங்கேயும் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணால் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னன்னு கிடைக்கும்? காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ ரெண்டுலேயுமே பாருங்கள் 2 காஸ் எக்ஸ் இருக்குது. அதே இன்ட்டு காஸ் எக்ஸ். அதேமாதிரி இங்கே 2 காஸ் 5x இன்ட்டு காஸ் எக்ஸ். ரெண்டுலேயுமே என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா இதுலேயும் 2 இருக்குது. ப்ளஸ் வந்தனால இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இதுலேயும் 2 காசஸ் இருக்குது. இதுலேயும் 2 காசஸ் இருக்குது. காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? ரெண்டுலேயுமே 2 காஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்கும்? காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் போட்டுக்க 2 காஸ் எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா செகண்டில் காஸ் 5x மட்டும் இருக்கும். ஓகே அப்போ 2 காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 5x அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? திரும்ப இந்த 2 காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த இது பார்த்தீங்கன்னா திரும்ப காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 5x இருக்குது இல்லையா? திரும்ப எகைன் ஃபார்முலா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே எகைன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகே அப்போ ஃபார்முலா என்ன? 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2. சி வேல்யூ என்ன உனக்கு? எக்ஸு. அதேமாதிரி டி வேல்யூ 5x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5x டிவைட் பை 2 சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இல்லையாச்சா? இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 சி வேல்யூ எக்ஸு டி வேல்யூ 5x. அப்போ சி மைனஸ் டிங்கிறப்ப எக்ஸ் மைனஸ் 5x டிவைட் பை 2 அப்படிங்குது. ஓகே அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 5xக்கான வேல்யூ என்ன கிடைக்குது? 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5x டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 5x டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே சிம்ப்ளை பண்ணலாமா? இங்கே வரக்கூடிய 2வையும் இங்கே முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் உனக்கு? 4. ஓகே 2 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 4. இங்கே முன்னாடி வரக்கூடிய காஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இங்கே காஸ் எழுதிக்கலாமா? எக்ஸையும் 5 எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கதா மீனிங் 1. ஓகே 1x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5x ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6x டிவைட் பை 2. ஓகேவா? எக்ஸையும் 5xையும் ஆட் பண்ணால் 6xன்னு கிடைக்கும். அப்போ 6x டிவைட் பை 2 6ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 3 வருமா? அப்போ காஸ் 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே இந்த எக்ஸ் ப்ளஸ் 5x ஆட் பண்ணால் 6x டிவைட் பை 2. ஓகே 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3xன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ காஸ் 3xன்னு கிடைச்சிச்சு. அடுத்து பாருங்கள் காஸ் எக்ஸ் மைனஸ் 5x. ஓகே எக்ஸ் மைனஸ் 5x வேல்யூ மைனஸ் 4xன்னு கிடைக்கும். ஓகே மைனஸ் 4x 4 ஓகே மைனஸ் 4x டிவைட் பை 2. இன்னும் சொல்ல போனால் மைனஸ் 4x டிவைட் பை 2. 4ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 2x. அப்போ காஸ் மைனஸ் 2xன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ 4 காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் இங்கே வரக்கூடிய
இங்கே 2v into v மல்டிப்ளை பண்ணால் 4 cos x, cos இந்த x plus 5x டெரிவேட்டிவ் சிம்ப்ளை பண்ணால் 3x, cos அடுத்து இங்கே x minus 5x டெரிவேட்டிவ் இதை சிம்ப்ளை பண்ணால் -2x, அது அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல 4 cos x அப்படியே வச்சுக்கோ. cos ஆஃப் மைனஸ் தீட்டா என்னன்னு பார்த்தா இப்போ தான் மேலே ஃபார்முலா பார்த்தோம். cos ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது cos தீட்டா. அப்போ cos ஆஃப் -2x எப்படி எழுதிக்கலாம்? cos 2xன்னு எழுதிக்கலாமா? அப்போ cos 2x இன்ட்டு இங்கே வரக்கூடிய cos 3x அப்படின்னு. ஓகே, ஆர்டர் வைஸ் எழுதிக்கணும். 4 cos x, cos ஆஃப் -2x அப்படிங்கிறது cos ஆஃப் மைனஸ் தீட்டா cos தீட்டா. அப்போ cos ஆஃப் -2x எப்படி எழுதிக்கலாம்? cos 2xன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே வரக்கூடிய cos 3x எழுதிக்கிறேன். ஓகே, அதான ப்ரூஃப் பண்ண வேண்டியது. 4 இன்ட்டு cos x cos 2x இன்ட்டு cos 3x அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணணும். அதான் RHS சைடு. சரிங்களா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS வந்துச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் 10th சம். ப்ரூவ் தட் sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2 ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? sin 2 theta into sin 5 theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரெண்டும் பாருங்கள். sin theta by 2 into sin 7 theta by 2. அப்போ sin A into sin B ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோ. sin A into sin B ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் sin 3 theta by 2 into sin 11 theta by 2. அப்போ இதுவும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? sin A into sin B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ sin A இன்ட்டு sin B அந்த ஃபார்முலாவை என்ன செய்கிற யூஸ் பண்ணி இதை சிம்ப்ளை பண்ணி ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும். sin 2 theta இன்ட்டு sin 5 thetaக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன மைண்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னா sin A sin Bக்குரிய ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துடும். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். we know that sin A இன்ட்டு sin B கேட்டுங்களா? ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துரு. sin A ஏன்னா இங்கே sin theta by 2 இன்ட்டு sin 7 theta by 2. அப்போ sin theta by 2வும் sin 7 theta by 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபார்முலா மைண்டு கொண்டு வந்துரு. sin A இன்ட்டு sin Bக்குரிய ஃபார்முலா 1/2 இன்ட்டு cos A minus B minus cos A plus B அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டாக? sin A இன்ட்டு sin B அப்படிங்கிறப்ப ஃபார்முலா 1/2 இன்ட்டு cos A minus B 1/2 காமன் 1/2 இன்ட்டு cos A minus B minus cos A plus B அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டுங்களா? 1/2 காமனாக போட்டுக்க cos A minus B minus cos A plus B அப்படிங்கிறது sin A இன்ட்டு sin Bக்குரிய ஃபார்முலா. கரெக்டுங்களா? ரைட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் போடுவோம். ஓகே, LHS பாயிண்ட் எடுத்துக்கோங்க. LHS ஈக்குவல் டு கரெக்டாக LHS ஈக்குவல் டு என்ன இருக்குது? LHS சைடு sin theta by 2 இன்ட்டு sin 7 theta by 2 sin A sin B ப்ளஸ் sin 3 theta by 2 இன்ட்டு sin 11 theta by 2 இதுலேயும் sin A sin B. ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன். sin A sin B ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார்முலா என்ன? 1/2 அப்படின்னு போடுவீங்க. 1/2 cos A minus B கரெக்டாக A minus B minus cos A plus B அதான ஃபார்முலா. sin A இன்ட்டு sin B அப்படிங்கிறப்ப 1/2 இன்ட்டு cos A minus B minus cos A plus B கரெக்டாக? ஏக்கு பதிலாக theta by 2 போடுங்க, பிக்கு பதிலாக 7 theta by 2 போடுங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. sin A இன்ட்டு sin Bங்கிறப்ப ஃபார்முலா 1/2 இன்ட்டு cos A minus B minus cos A plus B அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, நம்மளுக்கு என்ன வந்து sin theta by 2 இன்ட்டு sin 7 theta by 2 அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளைன் தான் வேணும். அப்போ ஏக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக theta by 2 அப்படின்னும் பிக்கு பதிலாக 7 theta by 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் கிடச்சிருமா? அப்போ 1/2 cos ஓகே ஏக்கு theta by 2 A minus B அப்போ ஏவோட வேல்யூ theta by 2 minus B வேல்யூ 7 theta by 2 அப்போ theta by 2 A வேல்யூ theta by 2 cos A minus B A வேல்யூ theta by 2 minus B வேல்யூ 7 theta by 2 அப்போ cos A minus B எழுதியாச்சா? minus cos A plus B ஓகே, அப்போ minus cos A ஓட வேல்யூ theta by 2 plus B ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? 7 theta by 2. ஓகே, அப்போ sin theta by 2 இன்ட்டு sin 7 theta by 2 sin A இன்ட்டு sin B ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 1/2 இன்ட்டு cos A minus B அப்போ cos theta by 2 minus 7 theta by 2 A minus B அப்போ theta by 2 minus 7 theta by 2 minus cos A plus B அப்போ theta by 2 plus இங்கே வரக்கூடிய 7 theta by 2. சரியா? ப்ளஸ் போட்டுக்கோ. அடுத்து இந்த வரக்கூடிய sin 3 theta by 2 இன்ட்டு sin 11 theta by 2 இது என்ன செய்யணும்? sin A இன்ட்டு sin B ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ 1/2 போட்டு cos A minus B ஏவோட வேல்யூ 3 theta by 2 minus B ஓட வேல்யூ 11 theta by 2. ஓகே, ஏவோட வேல்யூ 3 theta by 2 minus B ஓட வேல்யூ 11 theta by 2. ஓகேவா?
இப்போ காஸ் 3 theta by 2 காஸ் a மைனஸ் பி எழுதியாச்சு மைனஸ் காஸ் a ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ 3 theta by 2 ப்ளஸ் பியோட வேல்யூ 11 theta by 2 ஓகேவா அப்போ சைன் ஏ இன்ட்டு சைன் பிக்குரிய ஃபார்முலா 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது 1/2 காஸ் theta மைனஸ் 2 theta by 2 minus 7 theta by 2 minus cos a plus b theta by 2 plus 7 theta by 2 அடுத்த ரெண்டுலேயும் sin a into sin b ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 1/2 into cos 3 theta divided by 2 minus இங்கே வரக்கூடிய 11 theta by 2 minus cos a plus b அப்போ 3 theta by 2 plus இங்கே வரக்கூடிய 11 theta by 2 அப்படின்னு போட்டாச்சு ஓகே சிம்பிளை பண்ணலாமா இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோ cos theta பேஸ் சேமாக வந்தால் மேலே இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணலாமா இங்கே theta minus 7 theta thetaலேருந்து minus 7 theta போச்சுன்னா minus 6 theta கிடைக்குமா theta minus 7 theta சிம்பிளை பண்ணால் minus 6 theta minus 6 theta divided by 2 சிம்பிளை பண்ணால் minus 3 theta தான் கிடைக்கும் கரெக்டாக அப்போ cos minus 3 theta வந்துருச்சா minus cos அப்படியே போட்டுக்கோ theta பேஸ் சேம் அப்படியே மேலே இருக்கிறத ஆட் பண்ணு theta plus theta 7 theta ஆட் பண்ணால் 8 theta 8/2 என்ன ஆகிடும் 4 thetaன்னு கிடைக்கும் அப்போ cos 4 theta அப்படிங்கிறது சரிங்களா அப்போ 1/2 இதை சிம்பிளை பண்ணால் காஸ் மைனஸ் theta மைனஸ் காஸ் இதை சிம்பிளை பண்ணால் 4 thetaன்னு கிடைக்குது ப்ளஸ் 1/2 காஸ் அப்படிங்கிறத எழுதிக்க 3 theta பேஸ் சேமான்னு பாருங்கள் சேம் அப்போ 3 theta minus 11 theta அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் minus 8 theta divided by 2ன்னு வருமானு பாருங்கள் பேஸ் அப்படியே வச்சுக்கோ மேலே சிம்பிளை பண்ணால் minus 8 theta divided by 2 minus 8 theta divided by 8/2 என்னாடும் 4 theta அப்போ minus 4 theta அப்படின்னு கிடைக்கும் கரெக்டுங்களா காஸ் minus 4 theta அப்படிங்கிறது அடுத்து மைனஸ் காஸ் அப்படியே எழுதிக்கலாமா இங்கே பாருங்கள் ரெண்டுமே பேஸ் சேம் அப்போ 3 thetaவையும் இங்கே வரக்கூடிய 11 thetaவையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 14 theta 3 theta ப்ளஸ் 11 theta ஆட் பண்ணால் 14 theta divided by 2 14 theta divided by 2 அப்படின்னு வருமா 14 divided by 2ங்கிறது 7 அப்போ 7 thetaன்னு கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு 3 theta ப்ளஸ் 11 theta divided by 2 இதை சிம்பிளை பண்ணால் காஸ் 7 theta அப்படின்னு கிடைக்குது ஓகே அப்போ சிம்பிளை பண்ணிக்கிறேன் பேஸ் சேமாக இருக்குது ஸோ மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது 1/2 இன்ட்டு காஸ் மைனஸ் 3 theta மைனஸ் காஸ் 4 theta ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் மைனஸ் 4 theta மைனஸ் காஸ் 7 theta அப்படின்னு கிடைக்குது சரிங்களா ரைட் இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் theta என்னன்னு தெரியும் காஸ் theta அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 1/2 இருக்குது அடுத்து இங்கே ப்ளஸ் வந்துருக்கா அப்போ இது ஒரு டேர்ம் ப்ளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னொரு டேர்ம் அப்போ ரெண்டு டேர்ம்லேயுமே 1/2 காமனாக எடுத்துக்கலாமான்னு பாருங்கள் ஃபஸ்ட் டேர்ம்லேயும் 1/2 இருக்குது செகண்ட் டேர்ம்லேயும் 1/2 இருக்குது 1/2 வெளியே எடுத்துக்கலாமா வெளியே எடுத்தாச்சு அப்போ வெளியே எடுத்துட்டு காஸ் ஆஃப் மைனஸ் theta உனக்கு என்னன்னு தெரியும் காஸ் theta அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 3 theta எப்படி எழுதிக்கலாம் காஸ் 3 theta அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ காஸ் 3 theta மைனஸ் இங்கே வரக்கூடிய காஸ் 4 theta ஓகேவா ரைட் அதேமாதிரி இந்த 1/2 வெளியே எடுத்தாச்சு அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ காஸ் ஆஃப் மைனஸ் theta காஸ் thetaன்னு தெரியும் அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 4 theta எப்படி எழுதிக்கலாம் காஸ் 4 theta அப்படின்னு ஓகே அப்போ ப்ளஸ் காஸ் 4 theta மைனஸ் காஸ் இங்கே வரக்கூடிய 7 theta கரெக்டுங்களா காஸ் ஆஃப் மைனஸ் theta ஃபார்முலா 1/2 வெளியே எடுத்துக்கிறேன் காஸ் ஆஃப் மைனஸ் theta ஈக்குவல் டு காஸ் theta ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது காஸ் 3 theta மைனஸ் காஸ் 4 theta ப்ளஸ் theta அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் 7 theta ஓகே இதில் மைனஸ் காஸ் 4 thetaவும் ப்ளஸ் காஸ் 4 thetaவும் கேன்சல் ஆகிடுமா அப்போ 1/2 இன்ட்டு காஸ் 3 theta மைனஸ் காஸ் 7 theta அப்படின்னு கிடைக்குது சரிங்களா ரைட் இப்போ ஃபார்முலா மைண்டு கொண்டு வா இது காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா டைப் இருக்குது ஓகேவா அப்போ 1/2 அப்படியே விட்டுட்டு இதை சிம்பிளை பண்ணு காஸ் சி மைனஸ் காஸ் டிக்குரிய ஃபார்முலா மைண்டு கொண்டு வாங்க என்ன ஃபார்முலா 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு சைன் டி மைனஸ் சி டிவைட் பை 2 ஓகே ஃபார்முலா மைண்டுக்கு வச்சுக்கோ காஸ் ரெண்டுமே வந்து நடுவில் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ஆர்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 ஓகே அடுத்து சைன் டி மைனஸ் சி டிவைட் பை 2 இதை மறந்துடக்கூடாது ஓகேவா ரெண்டு காசில் ரெண்டுமே காஸ் சி மைனஸ் காஸ் டி மைனஸ் ரெண்டுமே காஸ் மைனஸ் வரப்போ ஃபார்முலா 2 sin சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 சைன் இங்கே டி மைனஸ் சி டிவைட் பை 2 மறந்துடக்கூடாது ஓகே அப்போ 1/2 அப்படியே போட்டுக்குங்க 2 sin ஓகேவா 2 sin இங்கே என்ன வந்துருக்கு சி அப்படிங்கிறது 3 theta டிங்கிறது 7 theta ஓகே அப்போ சி ப்ளஸ் டிங்கிறப்ப 3 theta ப்ளஸ் 7 theta டிவைட் பை 2 இன்ட்டு சைன் டி மைனஸ் சி டியோட வேல்யூ உனக்கு 7 அப்போ 7 theta மைனஸ் 3 theta டிவைட் பை 2 அப்படிங்கிறது கரெக்டுங்களா ஓகே இந்த ஃபார்முலாவில் சிக்கு 3 theta அப்படின்னும் டிக்கு 7 thetaவும் அப்படின்னு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா காஸ் 3 theta மைனஸ் காஸ் 7 theta கூடிய ரிசல்ட் கிடைக்குது என்னென்னு 2 sin 3 theta ப்ளஸ் 7 theta டிவைட் பை 2 சைன் ஓகே 7 theta மைனஸ் 3 theta டிவைட் பை 2 அப்படின்னு ஓகே இப்போ சிம்பிளை பண்ணி இங்கே வரக்கூடிய 1/2 இந்த 2வும் இங்கே வரக்கூடிய 2 கேன்சல் ஆகிடுமா சைன்
3 + 7 என்ன ஆகிடும் 10 தீட்டா. ஓகே, அப்போ 10 தீட்டா டிவைட் பை 2, 10 டிவைட் பை 2 என்ன ஆகிடும் 5 தீட்டா. அப்போ சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 7 தீட்டாலேருந்து 3 தீட்டா போச்சுன்னா 4 தீட்டா. 4 தீட்டா டிவைட் பை 2 வருமா, 2ஆல் டிவைட் பண்ணால் 2 தீட்டான்னு கிடச்சிடும். அப்போ சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 2 தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. சைன் 2 தீட்டா இன்ட்டு சைன் 5 தீட்டா அப்படிங்கிறது தான் RHS சைடு. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு RHS வந்துச்சு. அப்போ LHS ஈக்குவல் டு RHSன்னு வந்துச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.